ஏத்தர் எனர்ஜி ஏத்தர் பைக் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பைக் வாங்கினா 5000 கேஷ் டிஸ்கவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணிங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 380/70 பேட்டரி வாரண்டி, அதாவது பேட்டரி வாரண்டிக்கு பார்த்தீங்கன்னா 5000 எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் போன மாதம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் பேட்டரிக்கு வந்து ஃப்ரீ. இந்த பேட்டரி 8 இயர் பிளான் பேட்டரி நீங்கள் ப்ரோ பேக் போட்டால் உங்களுக்கு 5 வருஷம் வரலையும் பேட்டரி வாரண்டி வரும். ப்ரோ பேக் போடலாம் உங்களுக்கு 3 வருஷம் வரலையும் உங்களுக்கு பைக்கு வாரண்டி வரும். இப்போ நீங்கள் ப்ரோ பேக் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ 80/70 பேட்டரி பிளான், அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி, அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க 5000 ரூபா. அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சென்ட்ரல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதை கொடுத்து ஃபெஸ்டிவல் டைமாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் பைக்குக்கு நம்ம வந்து 18% ஜிஎஸ்டி நாங்கள் போட்டிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஈவி பைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5% தான் வந்து நமக்கு ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. நான் வண்டி வாங்கும்போது பார்த்திங்கன்னா 5% தான் போட்டிருந்தாங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா 5% தான். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் கிடையாது. பெட்ரோல் பைக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம 28லேருந்து 18 மாற்றிருக்காங்க. அதனால் நீங்கள் ஏத்தர் டிஸ்டா இல்லை ஏத்தர் 450X இதெல்லாம் வாங்குறது இருந்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரீயில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பாக 2 ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏத்தர் வண்டி வாங்குறதா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷோரூமில் ஃபஸ்ட்டு விசாரிங்க. அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் வந்து நீங்கள் என்கொயரி கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் வண்டி ரேட், உங்கள் லொக்கேஷன், உங்கள் நியரஸ்ட்டு ஏத்தர் ஷோரூம் அது சொன்னீங்கன்னா, பின்கோடு சொன்னீங்கன்னா உங்களை ரேட் சொல்லுவாங்க. அதை விசாரித்து ஒரு பேப்பர் பெண்ணை எழுதிக்குங்க. அந்த கொட்டேஷன் கொண்டு போய்ட்டு ஷோரூமில் கொண்டு போய் காட்டாதீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ரேட் வாங்கிக்கிட்டு ப்ரைஸ் டிஃபர் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட காட்டுங்க. ஏன்னா ஷோரூமில் நிறைய வந்து கொஞ்சம் ரேட் ப்ரைஸ் மாறுது. அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்லி தெரிஞ்சு வாங்குங்க. ஏன்னா நம்ம தெரியாத போனால் நிறைய பேர் ஷோரூமில் அப்படியே இது பண்ணிடுறாங்க நமக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பாக சொல்கிறேன். வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது